அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர். ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் அந்த வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி உங்கள் ராசிநாதன் பாருங்க, அவங்க ஜென்ம ராசியில் இருக்காரு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் வந்துடுறாரு. ராசி குரு பார்க்குறாரு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ராசிநாதன் நல்லா இருக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி குரு பார்க்குறதும் ஒரு யோகம்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால மனக்குழப்பம் இருக்காது, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். கன்னிராசி நேயர்கள் நல்லா இருக்க போறீங்க. உங்க ராசிக்கு பாருங்க 2ஆம் அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் நல்லா இருக்காருங்க. சுக்கிரனும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறதும் குருவோட பார்வையில் இருக்காரு. அப்போ பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் போகுதுன்னு அர்த்தம். பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது, பணம் வரப்போகுது, மனக்குழப்பம், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுது, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு மாதம் அக்டோபர் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு. அதுவும் 6ஆம் இடத்துல முயற்சி உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் இருக்கவங்களாம் ஜெயிக்க போகிறீங்க, எதிரி ஜெயிக்க போகிறீங்க. சுற்றி உங்களுக்கு எதிரி இருந்தாலும் எதிரி தொல்லை உங்களை விட்டு விலக போகிறாங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு, உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புங்க. இந்த மாதம் நல்லா இருக்குங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். திருமணமான கணவன் மனைவிக்கு மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 7ல் ராகு இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 7ஆம் அதிபதி குரு நல்லா இருக்காரு, அப்போ பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு காமிக்குது. சரிங்களா? 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை,
வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து கூட இந்த மாதம் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க, எதிர்ப்புகள் இருக்காது, எதையும் சமாளிப்பீங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, குரு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கிறது. அதிர்ஷ்டம் குறிக்கிற இடத்துல குரு இருக்காரு. அப்போ அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி இருக்க போகுது உங்களுக்கு. அதே ரியல் எஸ்டேட் ஃபீல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, மருத்துவராக இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, போலீஸாக இருக்கவங்க, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா 10ல் செவ்வாய் இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்கு உங்களுக்கு. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். குருவோட பார்வையில் இருக்குது. வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது. சிறு தூர பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். அக்டோபர் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வர்றாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாகிறாரு. 12ஆம் அதிபதி நீச்சமாகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானாதிபதி உங்களுக்கு பலம் இழக்கிறார். விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? விரயங்கள் கம்மியாக போகுது. பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். பயன்படுத்திக்கிங்க. புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. இந்த மாதம் 2 இடத்துக்கு மாறுறாரு. புதன் அக்டோபர் 10ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இந்த மாதம் கடைசி பகுதி ஒரு சில மாற்றங்கள் பார்க்க போறீங்க கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி ஒரு பலமான ஒரு அமைப்பில் இருக்காரு. உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனைகள் வராது இந்த மாதம். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? எதையும் சமாளிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. ஜாதகத்தில் நெகட்டிவான தசாபுத்தி, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர, ஜாதகத்தில் நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தி கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ 100% நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ கோச்சார பலன் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே உங்களுக்கு புதன் தான். அவரும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை, தொழில் இதிலெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம் வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அடுத்த நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும். புதுசாக ஒரு சில பேர் அறிமுகமாவாங்க. அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகம் எதுவும் கிடையாதுங்க. ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசி குரு பார்க்குறார். அப்போ நினச்சது நடக்கும். தொட்டது தொடங்கும். கன்னிராசி நேயர்கள் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.